ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, டைல்ஸ் போடுறதுக்கு முன்னக்கூட்டி என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், சரிங்களா? இப்போ டைல்ஸ் நம்ம போடணும், ஒரு பாத்திரம்குள்ளே ஒரு டைல்ஸ் போடணும் அப்படின்னா அதில் என்னென்னலாம் கவனிக்கணும், என்னென்னலாம் பார்க்கணும், இப்போ என்னென்னலாம் பிளான் பண்ணணும் முன்னக்கூட்டியே அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளோடைய போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பிளான் பண்ணணும் அப்படின்னா வெண்டிலேஷன், சரிங்களா? வெண்டிலேஷன் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதுதான் நம்மளுக்கு அவுட்ரு வால். ஸோ அந்த அவுட்ரு வாலில் நம்ம சென்டரில் வெண்டிலேஷன் கொடுத்துருக்கோம், சரிங்களா? 1.5க்கு 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இதில் ரூபர் கிளாஸ் போடுற மாதிரி, சரிங்களா? சைடில் ரூபர் கிளாஸ் போடுற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சோப்பு, அந்த ஷாம்பு, அந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்காண்டி இங்கே நம்ம கிரானைட்லேயே இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி கொண்டு நம்ம வச்சுருக்கோம், சரிங்களா? இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட பர்பஸ்க்கு தேவை அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? இதை 2 எந்த அடியில் வச்சுருக்கோம்னா 4 அடியில் ஒன்று வச்சுருக்கோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா 5 அடியில் ஒன்று வச்சுருக்கோம், சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா டைல்ஸ் போடுறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணையிலேயே இது எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்த நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? நம்ம நம்ம டைல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இதை கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே உடைக்க முடியாது, சரிங்களா? ஏர்மானத்துக்கு உடைக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணையிலே எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி நம்ம இதை கொண்டு வந்துட்டோம், நம்ம பிளாக் பண்ணோம் அப்படின்னா இதோட லோடு நல்ல கெப்பாசிட்டி உள்ள ஏர்மானம் இருக்கிறதுனால நல்ல லோடு தாங்கும், சரிங்களா? இது டைல்ஸ் போட முன்னாடியே கவனிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா வால் டைலில் எங்கெங்கெல்லாம் இப்போ ஒரு சவர் பாயிண்ட் வருது, இங்கே பார்த்திங்கன்னா 2 பைப் பாயிண்ட், சரிங்களா? அது வருது, ஹீட்டர் பாயிண்ட் வருது. இதெல்லாம் நம்ம டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும், சரிங்களா? அடுத்து ஃப்ளோரிங் டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுக்காண்டி நம்ம அங்கே ஒரு ஃப்ளோரிங் ட்ராப் விட்ருக்கோம். இந்த முக்கில் தான் நம்மளுக்கு வாஷ் பேஷன் வரப்போகுது, சரிங்களா? அதனால ஒரு ட்ராப் விட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வாஷ் பேஷன் வைக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளோரிங் ட்ராப் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னக்கூட்டி அதை பிளான் பண்ணி அந்த ஃப்ளோரிங் ட்ராப் வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளோரிங் ட்ராப் வச்சு அதில் சில் வச்சு பேக் பண்ணியாச்சு, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள தண்ணிகள் எல்லாம் வெளியே போகிறதுக்காண்டி இங்கே ஒரு சில் மேட் வச்சாச்சு, சரிங்களா? ஸோ இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வேறு எங்கெல்லாம் பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் பர்பஸ் இந்த டைல்ஸ் அட்டைப்பட்டிக்கில் நம்ம இந்தியன் டாய்லெட் வச்சுருக்கோம், கோப்பை வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இந்த இதோட ஹைட் எவ்வளவு, 1.5 அடி, சரிங்களா? வைக்கலாம். ஸோ 1.25 கூட வச்சுக்கலாம், சரிங்களா? நம்மளோட பர்பஸ்க்காண்டி. ஸோ இந்த ஹைட்டு கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது. அடுத்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் என்ன டிசைனில் போடணும் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு டார்க், சரிங்களா? கீழே ஒரு டார்க்கு 2 டார்க் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அடுத்து ஒரு ஒயிட்டு 2 டிசைனு, அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஒயிட்டு கொடுத்துருக்கோம், சரிங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரியும், மேலே ஒயிட்டு டிசைனு, கீழே ஒரு ஒயிட்டு, அடுத்து 2 டார்க். இந்த மாதிரி உங்கள் இடத்துல நீங்கள் என்ன டிசைன் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து டைல்ஸ் போட்டு முடித்தோடனே இந்த கேப் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் மேட்டு கொடுத்தாச்சா? இதில் மேட்டு கொடுக்கல, இது இப்போ தான் நேற்று தான் ஒட்டியிருக்கு. ஸோ இதில் மேட்டு கொடுத்தாச்சா அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு, பிளானிங், எஸ்டிமேஷன், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், எலிவேஷன் எதாக இருந்தாலும் கீழே என்னோட நம்பர் இருக்கும், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.